ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ராசிக்காரர்கள் திருப்பதி போனால் கடனாளி ஆவார்கள். ஏன் தெரியுமா? திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் பூலோக வைகுண்டம் என்று பக்தர்களால் போற்றப்படுகிறது. இங்கு வீற்றிருக்கும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் கலியுக பிரத்யக்ஷ தெய்வம் என்றும், ஏழுமலை ஏறி வந்து ஏழுமலையானை ஒருமுறை தரிசித்தாலும் வாழ்வில் ஏற்றமான நிலையே ஏற்படும் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அவர்களின் கஷ்டங்களை போக்கும் தெய்வமாக திருப்பதி பெருமாள் விளங்குவதால் அவரை தேடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் சென்று கொண்டிருக்கிறார்கள். திருப்பதியின் புவியியல் அமைப்பு மற்றும் ஜோதிடவியல் தத்துவங்களின்படி குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்கள் மட்டும் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது என சொல்லப்படுகிறது. சில ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் திருப்பதிக்கு அடிக்கடி சென்றால் அவர்கள் கடனாளி ஆவதுடன் பொருளாதார நிலையும் தொடர்ந்து சரிந்து கொண்டே வரும் என்றும் சொல்லப்படுகிறது. எந்தெந்த ராசிக்காரர்கள் திருப்பதி செல்லக்கூடாது, ஏன் செல்லக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளலாம். திருமலை திருப்பதி திருத்தலம் திருமாலின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக உள்ளது. இருந்தாலும் மற்ற எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத வகையில் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த மலையாக திருமலை விளங்குகிறது. திருமலையும் சரி, திருமலையில் குடிகொண்டிருக்கும் வெங்கடேஷ பெருமாளும் சரி மிக அரிதான அபூர்வமாக சந்திரகாந்த கல்லால் உருவானதாகும். அதனால் இந்த மலைக்கு செல்வத்தையும் தெய்வீக சக்தியையும் பக்தர்களையும் ஈர்க்கும் தன்மை உண்டு. பூமியிலேயே சந்திரனின் ஆற்றல் உச்சம் பெற்றும் இருக்கும் இடமாக திருப்பதி இருப்பதாலேயே இது சந்திர பரிகார தலமாகவும் விளங்குகிறது. சிம்மம், தனுசு, கும்பம் ராசிக்காரர்கள் திருப்பதி சென்றால் கடனாளி ஆகி விடுவார்கள் என்பது உண்மை தானா என்பது பற்றி ஆன்மீக சான்றோர்களிடம் கேட்டபோது அது எந்த சாஸ்திரங்களிலும் சொல்லப்படவில்லை என்பதே அவர்களின் பதிலாக உள்ளது. திருப்பதிக்கான பூஜை முறைகளை வகுத்த ராமானுஜர் அப்படி எதையும் சொல்லவில்லை. மாறாக திருக்கோஷ்டியூரில் தன்னுடைய குருவின் சொல்லையும் மீறி முக்தியின் இரகசியமான ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை அனைவருக்கும் உபதேசித்தவர் அவர். அதேபோல் திருப்பதி தலத்தை மங்களாசாசனம் செய்த ஆழ்வார்களும் இப்படி ஒரு ஜோதிட குறிப்பு உண்டு என்பதை எதிலும் குறிப்பிடவில்லை. இது சமீப காலமாக ஒரு சிலரால் பரப்பப்பட்ட தகவல் என்றே பலரும் கூறுகிறார்கள்.